நல்ல தகப்பனே, உம்முடைய குமாரன் இயேசுவின் மூலமாக உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். இந்த அற்புதமான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். இது கர்த்தர் எங்களுக்கு உண்டு பண்ணின மாதம். நாங்கள் இதிலே களி கூர்ந்து மகிழுவோம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. மகிழ ஒரு காலம் உண்டு என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த காலம் எங்களுக்கு இப்பொழுது நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விதைத்தவைகள் எல்லாம் அறுவடை செய்கிற காலமாய் இருக்கட்டும். உம்முடைய நன்மைகளை எல்லாம் நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிற காலங்களாய் இருக்கட்டும். உடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. உடைய ஆலோசனை எங்களுக்கு தாரும். வாழ்க்கை எப்படி பார்க்க என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. வல்ல ஜீவ வாக்குதத்தம் மறைந்தன இந்த காலை ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தம் மறைந்தன என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதா. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னே நீர் வைத்ததினா மறிக்க இயலாது வரும் என்னை. பாசம் என்னே நீர் வைத்ததினா மறிக்க என்னை மறவா என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். தாய்த்தன் சேயை மறந்து விட்டான், மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைத்தீரன்றோ
என்னை மறவா என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா இக்கற்றோராய் கைவிடேனே நங்கினீரே என்றதாலே சோத்திரம் திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே நீரறியா யாதும் நேரிடா என் தலைமுடியையும் என் நீரே நீரறியா யாரும் நேரிடா என் தலைமுடியையும் என்னை மறவா என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா என்னை மறவா இயேசுநாதா நம்ம எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே யெகோவாயீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவாயீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமா ஆயிரங்கள் 10,000 எழுந்தாலும் எனக்கு விரோதமா யெகோவாயீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவாயீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை யெகோவாயீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே
யெகோவா ராஃபா எந்தன் யெகோவா ஈரே எந்தன் தேவன் என்னால் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ராஃபா எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லு. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லு. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் சுகம் தந்தீரையா. பலவீன நேரங்களில்
சுகம் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்ல. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்ல. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கரங்களை இருதயங்களையும் கர்த்தருக்கு நேராக எடுத்து சொல்லுவோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உடைய வார்த்தையால் எங்களை தேற்றுகிறீர். நன்றி 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 இயேசுவே. எங்களோடு இருக்கிறீர். நன்றி. சுகம் பலன் தருகிறீர். நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நன்றிக்கும் உரியவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளை எங்கள் பிரயோஜனமாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மனக்கண்களை திறந்து வேத சத்தியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படி எங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உங்கள் தேவைகளை சந்தியும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம், தயவு செய்து உட்காருவோம்.
ஹலோ, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். எபிரேயர் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குதத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த வேத பகுதியின் அடிப்படையிலே வாக்குதத்தங்களுடைய தன்மையை பற்றி சொல்லி கொண்டு வருகிறேன். நம் வாக்குதத்தங்களை தனித்தனியாக எடுத்து அநேக நேரங்கள் போதிக்கிறோம். ஆனால் வாக்குதத்தங்கள் என்பது தேவன் கொடுத்திருக்கிற வாக்குதத்தங்கள் அவைகள் எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ந்து படித்து கொண்டு வருகிறோம். காலகாலமாக போதித்து கொண்டு வருகிறோம். ஸோ தேவன் யாருக்கும் எந்த மாதத்திலையும் எந்த வருடத்திலையும் எந்த நாள்லையும் வாக்குத்தத்தங்களை கொடுப்பதில்லை. அப்படி கொடுக்கிற காரியங்கள் என்ன என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் அப்படி தேவன் கொடுக்கறதில்லை. இந்த மாத வாக்குத்தத்தம், இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் என்பதெல்லாம் மனிதர்கள் காலப்போக்கில் ஆரம்பித்து கொண்டார்கள். அதன் நோக்கம் சரியாக இருந்தது ஆரம்பம். ஆனால் பிறகு அது மூட நம்பிக்கையாக மாறிவிட்டது. என்னவோ இன்னைக்கு தான் தேவன் கொடுக்குற மாதிரி அப்படி காட்டிட்டாங்க. ஏதோ புதுசாக மாதம் பிறக்கும் போது கொடுக்குற மாதிரியும் வருடம் பிறக்கும் போது கொடுக்குற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனால் வாக்குத்தத்தங்கள் அப்படிப்பட்டவைகள் அல்ல. வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கைக்காக நாம் வாழ்வதற்கு நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும்படியாக, அந்த நம்பிக்கையை பெற்று அந்த வாக்குத்தத்தத்தினால் நாம் நம்பிக்கை பெற்று அதை அடைவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னா, தேவன் அவரை நம்புகிறவர்களாக நாம் மாற்றுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு வழிமுறை. டு ட்ரஸ்ட் காட், கடவுளை நம்ம நம்புகிறவர்களாக நம்மளை பழக்க வைக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட ஒரு வழிமுறை. ஆகவே வாக்குத்தத்தங்களை ஏதோ வருஷத்துலேயோ மாசத்துலேயோ எப்பயோ ஒரு முறை இல்லை. நம்ம வாழ்க்கையில் எப்பெல்லாம் நாம் சவாலான சூழ்நிலைகளை, எப்பெல்லாம் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் வாக்குத்தத்தத்தை சார்ந்திருப்பது அவ்வளவு நல்லது. இல்லாமையின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில், தடுமாறும் நேரத்தில், சமாதானம் இல்லாத நேரத்தில், அதுவும் இல்லாத நேரங்களிலே வாக்குத்தத்தங்கள் நமக்கு பெரும் நம்பிக்கையை கொடுத்து நம்மை நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது. ஆகவே வாக்குத்தத்தங்களை தேவன் யார் கையிலெல்லாம் கொடுத்தாருன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இல்லாதவர்கள் கையில் தான் கொடுத்தார். அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, அவங்க சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னும் போது அவங்க கையில் கடவுள் வாக்குத்தத்தங்களை கொடுத்து, நான் உனக்கு இப்படி செய்வேன், நீ இப்படி இருப்பாய் என்கிற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தார். ஸோ வாக்குத்தத்தம் என்பது அப்படிப்பட்டது. அதனால தான் வாக்குத்தத்தங்களை புரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வேத பகுதியில் வாக்குத்தத்தங்களும் விசுவாசமும் பொறுமையும் என்ற 3 கருத்துக்களை ஒரு சில வாரங்களாக சொல்லி கொண்டு வந்தேன். பிறகு நிறுத்தினேன். இப்போ திரும்பவும் போன மாதங்களில் திரும்பவும் ஆரம்பித்தேன். வாக்குத்தத்தங்களுடைய செயல்பாடு தேவன் எப்படி வைத்திருக்கிறார், அது எப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். நம்ம நிறைய நேரங்களில் இந்த வாக்குத்தத்தங்களுடைய சின்ன சுவைகளை தான் கண்டிருக்கிறோம். சின்ன சின்ன இடத்துல, சின்ன சின்ன விஷயங்களில்
அவைகளை பார்க்கிறோம். பலமான விதத்திலையும் அவைகள் உருவெடுத்து செயல்படக்கூடிய ஆற்றல் வாக்குத்தத்தங்களுக்கு இருக்கிறது. நம்மள சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆண்டவரை நம்புகிறோம், பெரிய விஷயங்களை கூட ஆண்டவரை நம்பணும். அப்படிப்பட்ட ஆற்றல் அதுக்கு இருக்கு. ஆகவே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் ஆண்டவரை இருக்கிறோம், இருந்திருக்கிறோம், இருப்போம். ஆனால் ஒரு பெரிய விஷயம்னு வரும்போது, ஒரு வாழ்க்கையில் திருமணம்னு வரும்போது, குழந்தையின்மைன்னு வரும்போது, கடன் பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது, அதிலெல்லாம் தேவனுடைய தலையீடு இருக்குமா அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருக்கும். இங்கேயும் ஆபிரகாமை பற்றி வாசிக்கிறோம். அவனுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். அப்போ அவன் முழிச்சுக்கிட்டு நிற்கிறான். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நான் இந்த 75 வருஷம் பார்க்காத மருத்துவமா, இந்த 75 வருஷம் தேடாத லேகியமா, இந்த 70 வருஷமா நான் தேடி போகாத மருந்துகளா? அன்னைக்கு எவ்வளோ முயற்சி எடுத்துருப்பான்ல அவனும். அப்போ ஒரு காலம் வரும்போது 75 வயசுல ஆண்டவர் அவனை அழைக்கும்போது அவனுக்கே தோணி இருக்கும், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு. அப்படி முடிஞ்சு போனவங்க, நம்பிக்கை இழந்தவங்கள, அவங்க வாழ்க்கைக்கே ஒரு புது துவக்கத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை வாக்குத்தத்தத்துக்கு இருக்குது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் செய்வேன்றார். அதுதான் வாக்குத்தத்தத்தினுடைய முக்கியத்துவம். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினும் போது யாரையாவது கூப்பிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கெல்லாம் விட்னஸ்ன்னு கையெழுத்து போடுவாங்க. பத்திரப்பதிவு பண்ணும்போது விட்னஸ்ன்னு சொல்லி கையெழுத்து போடுவாங்க. கர்த்தர் கையெழுத்து போடுறதுக்கு ஆபிரகாம் கிட்ட கேட்டாராம், யாருன்னா கூட்டின்னு வந்திருக்கிறியான்னு. அவன் சுத்தி முத்தி பார்த்தானா, யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு. அப்ப கர்த்தர் சொன்னாராம், நான் இருக்கேன், என் பேர்லயே நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். தமது பேரிலே தானே ஆணையிட்டு சொன்னாராம், நான் செய்வேன், நிச்சயமாக செய்வேன். வாக்குத்தத்தம்னா என்ன? ஆண்டவர் அதுக்கு பொறுப்பாளி. ஆண்டவர் அதுக்கு, அவர் சொன்னா அது அவர் பொறுப்பு, அவர் செய்வார். நம்ம அதை குறித்து சந்தேகப்பட வேண்டியதில்லை. காலம் மாறினாலும் அவர் அதை செய்வார். ஏன்னா அவர் சொல்லிட்டார், நான் பார்த்துக்குவேன், நான் செய்வேன். பாருங்க 14ஆவது வசனத்துல, 13ஆவது வசனத்துல, தமது பேரிலே தானே ஆணையிட்டு, தான் அந்த இடத்துல நிற்கிறார், நான் பார்த்துக்குவேன். 14ல சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே, நான் பண்ணுவேன், என்னால முடியும் அப்படின்றார். இதெல்லாம் இந்த வேத பகுதியில் இருக்கு. ஆனா நாம பார்த்துட்டு வர விஷயம் என்னன்னா, 11ஆம் வசனத்துல வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். 25 வருஷம் எடுத்துக்கிச்சு ஒரு மனுஷனுடைய மனப்பக்குவம் மாற. ஒரு மனுஷன் ஒரு ஊர்ல இருந்து கூட்டிகிட்டு வந்து, தேசத்தை விட்டு இனத்தை விட்டு பிரிச்சு கூட்டிகிட்டு வந்து, அவ்வளோ வேலை இருக்கு. சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கலாம், கடவுள் அவர் வேலையை செய்வார்னு. வேதத்தில் தேடி பார்க்கும்போது அந்த மாதிரி அவரால் செய்ய முடியல. அவரோடு ஒத்துழைக்கிறவர்களுக்கு அவரால் செய்ய முடியுது. இப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று எப்படி வேதம் சொல்லுதுன்னு போதிக்கிறோமோ, தேவனால் கூடாததும் இருக்குது. தேவனால எல்லாம் கூடும்னும் இருக்கு, தேவனால கூடாததும் இருக்கு. இப்போ 75 வயசு பாட்டி தாத்தா, அவங்க பாட்டி கிழவன் கிழவி தான். 75 வயசு உங்க வீட்டில் யாருன்னு கூடுவீங்க? பெருசுன்னு தானே கூடுவீங்க. எங்க அவங்க ஒரு கிழவன் கிழவிய கூட்டிக்கிட்டு வந்து அவர்களுக்கு கடவுள் வந்து அவர்களை வீட்டில் வச்சே, அவங்க வயதான பலவீனம் உள்ளவர்களை வீட்டில் வச்சே, ஊர்ல வச்சே ஆசீர்வதிக்கிறது சரியா? அவங்கள கூட்டிகிட்டு வந்து 25 வருஷம் காக்க வச்சு கொடுக்கறது சரியா? யோசிச்சு பாருங்க. அப்போ இதுல கூடாத காரியம் வந்து கடவுளால கூடல. அந்த ஊர்ல வச்சு அவரால் பண்ண முடியாது, அந்த தேசத்துல வச்சு அவரால் பண்ண முடியல, அந்த இனத்தார் மத்தியில வச்சு அவரால் பண்ண முடியல. அவர்களை பிரிச்சு கூட்டிகிட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. பாருங்க, ஏன் அப்படி நடக்குது? கடவுளால முடியாதா?
அங்கதான் நிறைய பேர் என்ன நம்புறாங்க, தேவனால எல்லாம் கூடும். தேவனால கூடாது. அதுதான் இங்க சொல்ல வருது. இந்த வேத பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாம்க்கு தேவனால் அவன் தேசத்துல வச்சு, அவன் இனத்தார வச்சு, அவனுடைய தகப்பன் வீட்டுல வச்சு கடவுளால எதையும் செய்ய முடியாது. அதுதான் அர்த்தம். அப்போ என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? அவனை அழைத்து அவனுக்கு விசுவாசத்தையும் பொறுமையையும் கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. விசுவாசத்தையும் பொறுமையையும் கற்றுக் கொடுப்பதற்கு 25 வருஷம் தேவைப்படுது. ஸ்கூல் திரும்பவும் புதுசா ஸ்கூலுக்கு போற மாதிரி கடவுளுடைய பள்ளிக்கூடத்துக்கு அவங்க போறாங்க. 25 வருஷம் அந்த பள்ளிக்கூடத்துல கத்துக்கிறாங்க, வாழ்க்கையை கத்துக்கிறாங்க. அப்போ இந்த விசுவாசம்னா என்ன? சில நேரத்துல விசுவாசம்னா என்னன்னு தெரியாம நம்ம முழிக்கிறோம். ஆனா விசுவாசம்னா என்னன்னு நமக்கு கொஞ்சம் படிச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசம் என்பது புரியாத ஒரு புதிர் இல்லை. நிறைய பேர் தங்களை விசுவாசிகள் அழைச்சிக்கிறாங்க. அவங்களும் செக் பண்ணிக்கணும், நம்ம விசுவாசி தானான்னு. அதே மாதிரி விசுவாசிக்கிறதுனா என்னன்னு தெரியாமே நிறைய பேர் விசுவாசிக்கிறோம்னு நினைச்சுக்கிறோம். விசுவாசம்னா என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். சில வேத பகுதிகளுக்கு வேகமா போலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். பவுல் சொல்றாரு, விசுவாசம் உங்களுக்கு இருக்குதுன்றதை நீங்களே கண்டுபிடிச்சிடலான்றார். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைன்றார். அது ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுக்குற ரிமார்க்ஸ் இல்லை. இவருக்கு விசுவாசம் இருக்குது, இவருக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் போடுற மார்க் இல்லை, நீங்களே கண்டுபிடிச்சிக்கலான்றார். அப்புறம் சொல்றாரு, உங்களை நீங்களே பரீட்சித்து ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு பார்த்துங்க, ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துங்க, விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. அப்போ விசுவாசம் இருக்குதா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? விசுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். சிலர்லாம் பயந்துக்கிட்டு போய் டெஸ்ட் எடுத்துட்டு அது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அதுல ஒரு சந்தோஷம், எதுக்கோ போய் டெஸ்ட் எடுத்துருவோமே. இந்த கொரோனா காலத்துல அவங்களுக்கு இல்லை, ஆனாலும் போய் ஒரு டெஸ்ட் எடுத்துடுறது இருக்குதா இல்லையான்னு. இல்லைன்னு ரிப்போர்ட் வந்தவனும் ஒரு சந்தோஷம். ஆனா விசுவாசம் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல விசுவாசம்னா என்னன்னு தெரியணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லுது, 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் என்பது என்ன? எதை நம்புகிறோமோ அதை பற்றிய ஒரு உறுதி, ஒரு உத்தரவாதம், ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள ஏற்படுவது. இரண்டாவது, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம புதுசு விளக்கெல்லாம் கொடுக்க தேவையில்ல, கொடுக்கறது நல்லதுதான், ஏன்னா விளங்கிக்கிறதுக்கு உதவி செய்யும். ஆனா சில நேரத்துல வேதத்துக்கு முரண்பாடா கொடுத்துடக்கூடாது. சிலர்லாம் விளக்கம் கொடுக்கறதுல நல்லவங்க, ஆனா விளக்கம் கொடுக்குறன்ட்டு கண்டமேனிக்கு எதையோ சொல்லிட்டு போயிடுறது, அவங்க சொந்த விளக்கங்கள்லாம் கொடுத்துருது. பைபிள் எக்ஸ்பிளைன்ஸ் இட் செல்ஃப். வேதம் தன்னையே தானே, வேதமே வேதத்தை விளக்குகிறது. வேதத்துக்கு ஒரு புது விளக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்ப வேதம் எப்படி விளக்குது? விசுவாசம்னா என்னன்னு சொல்லுது, நம்பப்படுவதை, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகளின் நிச்சயம் அது சரியான விதத்துல இல்லை. காணப்படாததை குறிச்சு ஒரு நிச்சயம். இதை இன்னும் புரிஞ்சுக்கிற விதத்துல மொழிபெயர்த்தால் காண்பேன் என்கிற நிச்சயம். உறுதியான நம்பிக்கை, காண்பேன் என்கிற நிச்சயம். இப்ப நான் ஏன் விளக்கம் கொடுக்கிறேன்? முன்னாடி சொன்ன உறுதியான நம்பிக்கை, காணப்படாததை காண்பேன் என்கிற ஒரு நிச்சயம், அதுதான் விசுவாசம் என்று வேதம் சொல்லுது. ஆனா நான் சிம்பிளா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். விசுவாசம்னா என்ன? தேவனை போல பார்ப்பது, தேவனை போல நம்புவது, தேவனை போல பேசுவது, இதுதான் விசுவாசம்.
அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன மாதிரி பேசுகிறேன், நான் என்ன மாதிரி நம்புகிறேன், நான் என்ன மாதிரி பார்க்குறேன் வாழ்க்கையை. அதுதான் விசுவாசம். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நான் என்ன மாதிரி பார்க்கணும்? நான் தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நான் தேவனை போல பார்ப்பதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். தேவனை போல பேசுவதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். தேவனை போல எதிர்பார்ப்பதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். தேவனை போல நம்புவதற்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அதே சாயல், அதே குணாதிசயம், அதே ஆட்ரிபியூட்ஸ், அந்த தெய்வீக தன்மைகளை கடவுள் நமக்குள்ளேயும் வச்சிருக்கா. எப்ப மனிதன் கடவுளை நிராகரித்தானோ அன்றைக்கு அவன் இஷ்டத்துக்கு நம்ப ஆரம்பிச்சான், இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சான், இஷ்டத்துக்கு சிந்திக்க ஆரம்பிச்சான், இஷ்டத்துக்கு வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சான். அவன் தவறாக வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சான். விசுவாசம் என்பது என்ன? அலைனிங் அவர் செல்ஸ் வித் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து போக பண்ணுதல். தேவன் பார்க்கிறது போல பார்ப்பது. பாருங்க, ஆதியாகமம் வாங்க காட்டுறேன். இன்னைக்கு கூட உங்களுக்கு இந்த விசுவாசத்தை ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த நொடி விசுவாசத்தை நீங்க உடையவர்களா இருக்கலாம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அவன் ஒரு கடவுள் மேல ஒரு அசாதாரண, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறான் இதுக்கு முன்னாடி. அதனாலதான் இந்த சொல்றார். இந்த காரியங்கள் நடந்த பின்புனா ஒரு ராஜா அவன் போய் ஒரு யுத்தம் பண்ணி ஜனங்களெல்லாம் காப்பாற்றி, பொருட்கள் எல்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான். ஏன்னா தேசங்கள் ஆபிரகாமுடைய உறவினர்கள், சொந்தங்கள் எல்லாம் கடத்திக்கிட்டு போயிடுச்சு, லோத்தெல்லாம் கடத்திக்கிட்டு போயிடுச்சு. அங்கிருந்து அவர்களை காப்பாற்றி ஆபிரகாம் கூட்டிட்டு வரும்போது அந்த தேசத்து மன்னன் சொல்லுகிறான், பொருள் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஜனங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துக்குங்க, நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கிட்டு போயிடுங்கன்றாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, உன் செருப்புல இருக்கிற ஒரு வாறு கூட நான் எடுத்துக்க மாட்டேன், அதுல இருக்கிற ஒரு கயிறை கூட நான் எடுத்துக்க மாட்டேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இடத்துல என் கரத்தை நான் உயர்த்துகிறேன்னு சொல்லி ஒரு துணிச்சலா பேசிட்டு வந்துடுறான். வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் பயம் வந்திருக்குது, கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கலாமோ, ரொம்ப ஓவரா பேசிட்டோமோன்னு நினைச்சுன்னு இருக்கிறான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ என்னை பத்தி பேசிட்டு வந்திருக்கிற, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் உனக்கு பெரிய பலன் தருவேன், மகா பெரிய பலன் சொல்ற, மகா பெரிய பலன் தருவேன். என்ன, என் மேல நீ ஒரு அசாதாரண நம்பிக்கை வச்சிருக்க, அதனால நீ அதை குறித்து யோசிக்காத, உன்னை நான் அந்த மாதிரி ஆக்குவேன், வானத்தி பூமி படைத்த கர்த்தர் எனக்கு தருவார்னு சொல்லிட்டு வந்திருக்க, நான் அப்படிதான் உன்னை செய்வேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். 2, அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? உடனே அவன் புலம்புறான், என்ன தருவீர்? அப்படின்னா தந்துட போறீர், காசு பணம் கொடுத்தாலும் எத்தனை வருஷம் வாழ போறோம் நாங்க, எனக்கு பிள்ளைகள் இல்லையே, சொத்து இல்லையே, சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் என்ன நினைச்சிட்டான், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எனக்கு தருவாருன்னு சொல்லும் போது அவன் பணம் பொருளை தான் சொல்லியிருக்கிறான். அவனுக்கு ஒரு குழந்தையை தருவாருன்னு அவனுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா உடல்ல வேதம் சொல்லுது செத்து போயிருந்தது, கர்ப்பம் செத்து போயிருந்தது. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? கர்ப்பத்துல சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் அவன் சொல்றான், எல்லாம் ரிப்போர்ட்லாம் கையில வச்சிருக்கிறான், காசு பணம் கொடுத்து என்ன பிரயோஜனம், என் வேலைக்கார பையன் இருக்கான், அவன் தான் அதெல்லாம் அனுபவிக்க போறான், எனக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு. அப்பொழுது கர்த்தர், 4ஆவது வசனம், 3ஆவது வசனத்துல சொல்றாரு, பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. அப்ப 4, அப்ப கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, வேலைக்கார பையன் தான் இதெல்லாம் எடுத்துக்குவான், என்ன பிரயோஜனம் அப்படின்னும் போது கர்த்தர் சொல்றார், இல்லை, இந்த வேலைக்கார பையன்லாம் உன் பொருளை எடுத்து அனுபவிக்க மாட்டான், உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி கர்த்தர் மறுக்கிறார். அப்ப மறுக்கிறது ஒரு விசுவாச பயிற்சி.
மறுக்க கற்றுக்கணும். இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னா ஆமாம் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது. மறுக்கணும். இதை நான் இப்படி இருக்க மாட்டேன், இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போகுமா, இப்படி இருக்காது. வர வர நான் என் வாழ்க்கையில் விருத்தி அடைவேன், எனக்குள்ள மாற்றம் உண்டாகும், நான் சுகம் அடைவேன், நான் பலன் அடைவேன், நான் வீடை கட்டுவேன், என் வாழ்க்கையில் எதை என்னால் செய்ய முடியல நான் அதை செய்வேன். மறுக்கணும் பாருங்க, ஒத்து போகக்கூடாது. கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, மறுக்க பாரு. முதல்ல வீட்டுல இருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. ஏன் ஊர்ல இருந்து கூட்டிகிட்டு வந்தாரு? ஊர்ல இருக்கிறவங்க கோரஸ் தான் இவனும் பாடிட்டு இருந்தான். கும்பல்ல அல்லேலியா சொல்ற மாதிரி. ஏன் அல்லேலியா சொல்றோம், எதுக்கு அல்லேலியாலாம் சொல்றோம் இல்லை, அவங்க சொன்னாங்க நம்மளும் சொல்லுவோம், அவங்க கை தட்டினாங்க நம்மளும் தட்டுவோம்னு தட்டிட்டு போற கூட்டம். அந்த மாதிரி இவனும் ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற குடும்பத்தோடு, இனத்தாரோடு, தேசத்தாரோடு பழகி ஒன்றோடு இணைந்திருக்கிறான். அதனால்தான் வேதம் சொல்லுது, உன் தேவன் யாரோ அதுதான் நீ. உன் கடவுள் யாரு? விக்கிரகம் தான் உன் கடவுள்னா, அப்ப விக்கிரகம்னா அர்த்தம் என்ன? ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு லிட்டரல் மீனிங் அதுதான், நத்திங்னு அர்த்தம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஐடல்? ஐடல்னா என்ன? விக்கிரகம்னா என்ன? நத்திங், ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீயும் ஒன்றும் இல்லாம தான் இருப்ப. அதனாலதான் அந்த மனதிலிருந்து அழைத்து பிரிச்சுக்கிட்டு வர்றார். அடுத்து மறுக்க கற்று தருகிறார். மறு இருக்கிறதே என் வாழ்க்கையில தொடரும் நினைக்காத, இந்த உலகம் நம்புகிறதெல்லாம் நீயும் நம்பாதன்னு சொல்லி மறுக்க கற்றுத்தர. அப்புறம் பாருங்க 15:5, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். எல்லாம் சொல்லுங்க, பார். கடவுள் அவனை பார்க்க சொல்லித்தரார், மறுக்க சொல்லித்தராரு, வெளியில வர சொல்லித்தராரு. ஏன்னா வெளியில வர்றது அவ்வளோ கஷ்டம். வயசானவங்க வெளியில வர்றது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. அவங்க வெளியில வரணும், எல்லாரையும் விட்டுட்டு வரணும், அது ஒரு பெரிய ஸ்டெப்பு. ரெண்டாவது மறுக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் கூட சேர்ந்து பரிதாபம் நம்மளை பார்த்து படணும்லாம் ஆசைப்படக்கூடாது. பாவம் சிஸ்டர்னு சொல்றதெல்லாம் விரும்பாதீங்க, பாவம் பிரதர் அப்படிலாம் விரும்பாதீங்க. இந்த பரிதாபத்தை கொண்டாடுகிற கூட்டம்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் மறுக்க பாருங்க. மூன்றாவது அழைத்து வெளியில கூட்டிட்டு வர்றார். வா, வெளில கூட்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய். ஆண்டவர் வந்து அவனை பார்க்க சொல்லி தராரு. இனிமே இப்படிதான் நீ உன் வாழ்க்கையை பார்க்கணும். அப்ப விசுவாசம் என்பது என்ன? ஆண்டவர் பார்க்கிற மாதிரி பார்க்கிறது. ஆண்டவர் எதை மறுக்கிறாரோ அதையே மறுப்பது, ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அதை வெறுப்பது, ஆண்டவர் எதை பேசுகிறாரோ அதையே பேசுவது. 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போல்லாம் அவனுக்கு மிஞ்சி போனால் ஒரு 70 வயசு, 75 வயசுல இருந்து கிளம்புறான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் சொல்லுது, 4வது வசனத்தில் சொல்லுது, அவன் வந்து கர்த்தர் அழைக்கும் போது 75 வயதுள்ளவனாக இருந்தான். அப்புறம் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 1ஆம் வசனம் சொல்லுது, ஆபிராம் 99 வயதான போது. தொண்ணூற்று 9 வயதான போது. அப்போ இப்போ 99 வயசு ஆயிடுச்சு. 24வது வருஷம் கால் எடுத்து வச்சிருக்காங்க, கர்த்தரோட டிராவல் பண்ணியிருக்காங்க. இப்படி டிராவல் பண்ணவங்க என்ன கத்துக்கிட்டாங்க? இன்னும் மாற்றத்தை காணல. அப்போ பார்க்கிறது மட்டும் போதாது, பேசுறதும் மாறணும்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். கடவுள் சொல்றார், நான் யாருன்னா என்னால எல்லாம் செய்ய முடியும். ஆனா 24 வருஷமா என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? என்னால செய்ய முடியலன்றதை தான் நான் காட்டிட்டு இருக்கிறேன். 24 வருஷமா பார்க்கறவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? அன்னைக்கு ஊரை விட்டு வந்தியா, என்ன ஆச்சு உனக்கு? கேட்டிருக்க மாட்டாங்களா? நான் ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆனா 24 வருஷமா நான் என்ன பண்ண முடியல?
என் வல்லமையெல்லாம் ஒன்றும் உனக்கு பயன்படுத்த முடியல. ஏன் பயன்படுத்த முடியல? பிகாஸ் யூ ஆர் நாட் அலைனிங், யூ ஆர் நாட் இன் த அக்ரிமெண்ட். நீ என்னோடு ஒத்து போகலை, நீ இன்னும் என்ன மாதிரி பேச ஆரம்பிக்கல, நீ என்ன மாதிரி பார்க்க முதல்ல வெளியில வந்த, அப்புறம் பார்க்க கத்துக்கிட்ட, இப்போ பேச கத்துக்கோன்னு சொல்லி 99வது வருஷத்துல கர்த்தர் அவனுக்கு அழைத்து பேசுறார். அப்ப என்ன சொல்றாரு? 5வது வசனம், இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். பேரை மாத்திடுறார். பேரை மாத்தினா அன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சால, இன்னைக்கு தான் பிரச்சனை இருக்கு. ஆதார் கார்டில் ஒரு பேரு, ரேஷன் கார்டில் ஒரு பேரு, எல்லாத்துலேயும் ஒரு பேர் இருக்கும். சிலருக்கு ஒன்றுத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், இன்னொன்றுத்துல ஏதாவது ஒன்று விட்டுருப்போம், அட்ரஸில் தப்பு இருக்கும். அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர்லயே தப்பு இருக்குது. அப்படி என்ன பேர்ல தப்பு? ஆபிராம்னா ராஜான்னு அர்த்தம், த கிங் அர்த்தம். அதுல இன்னும் தப்பு இல்லையே. ஆபிராம்ன்ற பேர்ல அப்படி என்ன தப்பு இருக்கு? ராஜான்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா கர்த்தர் மாத்துறாரு, தகப்பன்னு மாத்துறாரு. ஏன்னா சிலர்லாம் அந்த என்ன இல்லையோ அதன் மேல கவனம் செலுத்துறது இல்லை. ராஜான்னு சொல்லி இருக்கு, ராஜா மாதிரி தான் இருக்கான், யுத்தம் போறான், ஜெயிக்கிறான், பணம் பொருள்லாம் இப்ப கையில வச்சிருக்கான், ராஜா மாதிரி தான் இருக்கான். ஆனா முக்கியமான தேவைக்கு ஏற்றார் போல் வேலை பேசல, வேலை நடக்கல. என்ன நடக்கல? நான் என்ன ஆகணும்ன்றத அவன் வாயை திறந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. இப்ப தகப்பன் மாத்தியாச்சு. ஆபிரகாம்னா தகப்பன் அர்த்தம், ஃபாதர் ஆஃப் மெனின்னு அர்த்தம். இப்ப பேரை மாத்தின உடனே இனிமே ஆபிராம்னு கூப்பிடுறவங்க கிட்ட எல்லாம் அவன் என்ன சொல்லணும்? ஆபிராம் இல்ல, இப்போ பேரை மாத்தணும். வாயை திறந்து அவன் சொல்லணும், நான் ஆபிரகாம், நான் தகப்பன், நான் தகப்பன், நான் தகப்பன்றத அடிக்கடி சொல்லணும். வெளிநாடுகள்லாம் பேர் விட்டு தான் கூப்பிடுவாங்க. ஒருத்தர் தான் பிள்ளைகளெல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிட்டார். அப்புறம் இங்கிருந்து அவர் அமெரிக்காவுக்கு போகும்போது அவருக்கு பேரப்பிள்ளை, அந்த அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் பேரப்பிள்ளைகள்லாம் பிறந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இவர் இங்கேருந்து அவர்களோடு போய் செட்டில் ஆகிறதுக்காக இங்கேருந்து கிளம்பி போறார். காலகாலமாக சென்னையிலேயே இருந்தவர் இப்போ அமெரிக்காவுக்கு போறார், தான் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பார்க்கறது. பேர பிள்ளைகளை வரவேற்கும் போது பேர பிள்ளைகள் ஹாய் ரிச்சர்ட்னு அழைச்சிச்சான் பாருங்க. சின்ன பையன் ஒருத்தன் அவங்க தாத்தாவை பார்த்து ஹாய் ரிச்சர்ட்னு அழைச்சான் பாருங்க. பயங்கர கோபமாவும் இருக்கு. வாண்டு என்ன பேர் விட்டு கூப்பிடுதா அது? ஏன்னா நம்ம ஊர்ல சின்ன வயசுல என்னன்னு சொல்லி கொடுப்பேன், பேரெல்லாம் சொல்லக்கூடாது, வாங்க போங்கன்னு சொல்லி கொடுன்னு சொல்லு, சார்ன்னு சொல்லுவோம், பேர் விட்டுலாம் கூப்பிட மாட்டோம். ஆனா மேற்கத்திய தேசங்கள், அரேபிய தேசங்கள்ல பெயரிட்டே கூப்பிடுவாங்க பாருங்க. எவ்வளவு வயதானவர்களா இருந்தாலும் பெயரிட்டு அழைப்பாங்க. அவங்களுக்கு அது குற்றமா இருக்காது, அவங்களுக்கு அது தப்பா இருக்காது. பெயர் என்பது ஒரு மரியாதைக்குரியது. ஆகவே பேர் அழைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா நம்ம ஊர்ல அப்படி, நம்ம கலாச்சாரம் வேற. அதனால இந்த கலாச்சாரத்துல அது செட் ஆகும். இலங்கையில போய் ஒரு நாள் ஊழியம் செய்யறதுக்காக போயிருந்தேன். அந்த வீட்டில் இருக்கிற பையனை வாடா அப்படின்னு கூப்பிட்டேன். நேரா வந்து சொன்னான், இந்த வாடா போடலாம் உங்க ஊர்ல வச்சுங்கன்னு. பாருங்க, சின்ன பையன் அவன் சொல்றான், வாடா போடலாம் உங்க ஊர்ல வச்சுங்க, எங்க ஊர்ல எல்லாம் நாங்க வாடா போட சொல்ல மாட்டோம், வாங்கோ போங்கோன்னு ஒண்ணா. ஏன்னா ஒரு கலாச்சாரம் வேற, ஒரு தேசத்தின் பழக்க வழக்கம் வேற. அரேபிய தேசங்கள், மேற்கத்திய தேசங்கள் எல்லாம் பெயரே அழைப்பாங்க. ஸோ உங்க பேரை தான் அழைப்பாங்க, அப்படிலாம் அழைக்க மாட்டாங்க. சிலர்லாம் பேர் கூட கூப்பிடுறது கிடையாது, அப்படின்னாலே கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். என்னது இது? எங்கங்க உங்க பையன் அது வேலைக்கு போயிருக்குது, எது அது எதுன்னு கூட கூப்பிட்டுக்குவோம், பேரை விட்டு கூட மாட்டோம். ஏன்னா பேர்ல ஏதோ இல்லைன்னு நினைக்கிறோம். அந்த பெயருக்குள்ள அவ்வளவு ஆற்றல் இருக்கு. ஒருவருடைய ஆழ்த்துவமே திரும்பும், ஒருவருடைய ஆழ்த்துவமே அதற்குள்ள அடங்கி இருக்குது. அதனால சில பேர் என்ன பண்ற ஆரம்பிச்சாங்க,
பேரை ஆண்டவர் மாத்திருக்காரு. அதுக்கப்புறம் சாராய்ன்ற பேரை சாரால்னு மாத்துறாரு. எல்லாம் பேரை மாத்துறாரு. ஆண்டவரே பேரை மாத்திருக்காருன்ட்டு பேரெல்லாம் மாத்திட்டா எல்லாம் சரியாயிடும்ட்டு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, பேரை மாத்திட்டாங்க, வாயை மாத்தவே இல்லை. பேரை ஏன் மாத்தினாருன்னா, பேரை மாத்தினா இவன் பேச ஆரம்பிப்பான், நான் தகப்பன்னு பேச ஆரம்பிப்பான்னு பார்த்தாரு. ஆனா நிறைய பேர் பேசுறத விட்டாங்க, பேர் மட்டும் மாத்திக்கிட்டாங்க. கந்தன்னு இருந்துச்சு, இப்ப ஜோசப்னு மாத்திக்கிட்டாங்க. ஜோசப் யாருன்னா இருக்கீங்களா? வரல, பிரச்சனை இல்லை, ஜோசப்னு தான் பண்ணிச்சிருங்க. ஏதாவது ஒரு பேர். எங்க அப்பா கூட ஒருத்தர் படிச்சாராம், அவர் பேர் மண்ணாங்கட்டியாம். பெற்றோர் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப மண்ணாங்கட்டி இங்க வர்றாருன்னா, இப்ப மண்ணாங்கட்டின்னு கூப்பிட்டா எல்லாம் சிரிப்பீங்க, அவருக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அதனால கூப்பிட்டு போய் நம்ம வேணா பேரை மாத்தி விடலாம். ஆனா பேரை மாத்தினா எல்லாம் மாறும்னு சொல்லி நம்பிடுறாங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு பேரை மாத்துறதுலதான் ஒண்ணும் இல்லைங்க. அந்த பேரை வச்ச தேவன் என்ன பேச சொன்னாரோ அதை பேசுவதற்கு தான் இங்க பழக்குவிக்கிறார். பேரை மாத்திருந்தா ஆபிரகாம் வாழ்க்கை மாறி இருக்காது. அவன் தன் நிலைமையை மறுத்து தேவன் எப்படி விரும்புகிறாரோ, தேவன் என்ன என் வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லுகிறாரோ அதை வாயினால் உச்சரிக்க விரும்புகிறார். அப்ப போற இடம்லாம் ஆபிரகாம் ஆபிரகாம் சொல்லியிருப்பான். 24 வருஷமா ஒன்னும் நடக்காம இருந்த காலம், வாயை திறந்து நான் தகப்பன் சொல்ல ஆரம்பிச்ச காலம் 1 வருஷம்தான். பிள்ளை பிறந்துச்சு. 25வது வருஷத்துல பிள்ளை பிறந்துச்சு. யோசிச்சுப்பாங்க. இதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்பது தேவன் பார்க்கிறது போல, தேவன் பேசுகிறது போல இன்னைக்கே இந்த நொடியே ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கை அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும். என்னென்னலாம் சொன்னேன், எதை விட்டுட்டு வரணும்னு சொல்றாரோ அதை விட்டுட்டு வரணும். அங்க ஆரம்பிக்குது விசுவாசம். 2வது, எதை மறுக்க சொல்றாரோ அதை நாமும் மறுக்கணும். நான் ஒத்து போக மாட்டேன் ஆண்டவரே. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு ஒத்து போகாமல். உலகம் நம்புது இப்படிலாம் நடக்கும்னு, நான் நம்ப மாட்டேன். என் தேவன் அப்படி என்ன இருப்பேன்னு சொல்லல, கடவுள் அப்படி சொல்லல. அடுத்து பார்க்கிற விதம் மாறணும். 4வது, பேசுற விதம் மாறணும். அப்ப விசுவாசம்னா இதுதான் விசுவாசம். இப்போ சொல்லுங்க, 2 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல சொல்லப்பட்டதை இப்போ ஞாபகப்படுத்துறேன். 5வது வசனம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். ஈஸியா கண்டுபிடி. விசுவாசம் உங்களுக்கு இருக்குதுன்னு ஒரு பாஸ்டர் சொல்ல தேவையில்ல. விசுவாசம் உங்களுக்கு இருக்குதுன்னு சபை மக்கள் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு இருக்குதான்றது நீங்களே சோதித்து பாருங்கள். எப்படி ஆனா சோதித்து பார்க்கிறது? விசுவாசம் என்ன? தேவன் பார்க்கிறது போல பார்க்கிறேனா? இந்த மாதத்தை நான் எப்படி பார்க்கிறேன்? இந்த சூழ்நிலையை நான் எப்படி பார்க்கிறேன்? இன்னைக்கு இல்லதான், ஆனா நான் எப்படி பார்க்கிறேன்? என் உடலை நான் எப்படி பார்க்கிறேன்? என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை நான் எப்படி பார்க்கிறேன்? அந்த பார்வையும் அந்த பேச்சும் அந்த எதிர்பார்ப்பும் தேவன் மறுக்கிறதை நானும் மறுக்கிறேனா? தேவன் எதையெல்லாம் விட்டுட்டு வர சொல்றாரோ அதெல்லாம் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேனா? நானே உட்கார்ந்து நானே கண்டுபிடிச்சிக்கலாம். எதுக்கு நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட டெஸ்ட் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த மருத்துவத்தை நீயே உட்கார்ந்த இடத்துல பண்ணிக்கொன்றார். இதுக்கெல்லாம் யாரும் உதவியே தேவையில்லை, நீங்களே உங்களை. அப்படித்தானே இருக்கு 2 கொரிந்தியர் 13:5. உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு. ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப மலை தாண்டி போய் கடல் தாண்டி போய் கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை. இந்த நொடி கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, இன்னைக்கு என்ன பேசுறோம், நேற்று என்ன பேசணும். உடனே குற்ற உணர்வுக்கு கொண்டு போயிடக்கூடாது. இது மாதிரி பரிட்சித்து பார்த்து ஃபெயில் ஆயிட்டேன்னா, ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டேனே. இப்போ நிறைய பேர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு சுகர் அதிகமா இருக்கு, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே, உனக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொன்ன உடனே இன்னும் வாழ்க்கை உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு பரீட்சைனா அந்த மாதிரி. அதனாலதான் நிறைய பேர் டெஸ்ட் எடுத்தே பார்க்கறது கிடையாது, என்ன இருக்குன்னே தெரிஞ்சிக்க விரும்புறது இல்லை. ஏன்னா டெஸ்ட் எடுத்தா அந்த ரிசல்ட்டும் இன்னும் இவங்களை இன்னும் கீழே கொண்டு போயிடும், இன்னும் உடைஞ்சி சோர்ந்து போயிடுவாங்க. டெஸ்ட் எதுக்கு? வேதம்
நம்மை உடைந்து போவதற்காக கற்றுத்தரல. பாருங்க, பரிசோதித்து பாருங்கள். அப்புறம் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே ஒருவேளை பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டீங்க, பரீட்சை பண்ணி பார்த்தீங்க, ஆமால என் பேச்சு சரியில்லை, என் எண்ணம் சரியில்லை, என் பார்வை சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, நீங்க கண்டுபிடிச்சி அப்படியே நிறுத்திடக்கூடாது. அடுத்து இன்னொரு டெஸ்ட் என்னன்னா, அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருக்கலாம், பேச்சு சரியா இல்லாம போயிருக்கலாம். 25 வருஷம் ஆண்டவர் போராடி இருக்காரு ஆபிரகாமை மாத்துறதுக்கு. அவன் வாயை திறந்து பேசின உடனே எல்லாம் மாற ஆரம்பிக்குது. அப்ப இந்த மாற்றத்தின் திறவுகோலை அவன் கையில கொடுத்து அவன் வாழ்க்கையை சரி பண்ண வைக்கிறதுக்கு காலம் ஆச்சு. ஆனா அது நல்ல காலங்கள், அதெல்லாம் அவனை பழக்க வச்சு அநேகருக்கு ஒரு மாதிரியாக அவனை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனா அவன் எங்கெல்லாம் இந்த 24 வருஷம் புலம்பல் தான் அதிகமா இருந்திருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வயசானவங்க கூட உட்காந்து பேசி பாருங்க கொஞ்ச நேரம். சிலர் மட்டும்தான் கொஞ்சம் நம்பிக்கையோட விசுவாசத்தோட தைரியத்தோட பேசுவாங்க. புலம்பல் தான், எப்ப பார்த்தாலும் புலம்பல். ஆபிரகாம் சாராள் என்ன பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கேயே இருந்திருக்கலாம், திரும்பி போயிடலாமாங்க. நம்ம இந்த நடு காட்டுல இருக்கிறோம், நடு ஊர்ல இருக்கிறோம், நம்மளை யார் காப்பாத்துவா? கேள்வி வந்திருக்காதா? அந்த வயதே அவர்களை பயம்புறுத்தி இருக்கும், அவிசுவாசமா பேச வச்சிருக்கோம். அந்த கர்ப்பம், செத்து போன கர்ப்பம் என்ன பேச வச்சிருக்கோம்? செத்து போயிடுச்சு, இனிமே என்னங்க நகைக்கிறா பாருங்க. 18ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்துல அவன் சிரிக்கிறா, இந்த கிழவி பிள்ளை பெறுவாளோ? இன்னும் வரல, விசுவாசம் வரல, பேச்சு வரல, உடனே பயந்து உடனே குற்ற உணர்வுக்குள்ள போய் நமக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருக்காதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விசுவாசம் இல்லாதவர்களை பார்த்து விசுவாசம் உனக்கு இல்லைன்னு சொல்லி அவர்களை குற்றப்படுத்துறதுக்கு இல்லை. அதுக்கு தான் கொரிந்தியர் 13:5 சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா? இயேசு இருக்கார். யார் இந்த இயேசு? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்தை எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு. விசுவாசம் இல்ல, பரீட்சை பார்த்தா ஐயோ நான் இந்த உலகத்துக்கு போல பேசிட்டு இருக்கிறேன், சூழ்நிலைக்கு போல பேசிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையை நான் தப்பா பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பரீட்சித்து பார்த்தா கண்டுபிடிச்ச ஆளுக்கு வேதம் சொல்லுது, அங்கே விட்டு கொடுத்துட்டு போயிடாத, அது உன் தோல்வி இல்லை. இன்னைக்கு நீங்க அவிசுவாசமா பேசிட்டீங்கன்னா தப்பு இல்லைங்க, அதுதான் நீங்க மனுஷன்றதை காட்டுது. நீங்க உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்கன்னா நீ என்ன கிறிஸ்தவன், நீ என்ன பைபிளை தூக்கிட்ட, நீ என்ன ஆளு அப்படின்றதெல்லாம், இதெல்லாம் சாத்தானுடைய சத்தங்கள். அதெல்லாம் நான் சொல்லுகிறேன், பரீட்சித்து பார்த்து பயத்தை ஏற்படுத்துகிற உலகம் இது. பரீட்சித்து உனக்கு இது இல்லை, உனக்கு இது இல்லை, உனக்கு இது இல்லை. எனக்கு எதுவுமே இல்லைன்றது உண்மை, எனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார்ன்றது தான் அதை விட உண்மை. அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரா? விசுவாசத்தை ஆரம்பித்து கொடுக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு அழைத்து கூட்டிக்கிட்டு போறார். மேகத்தை பார்த்து சீஷர்லாம் சொல்லியிருப்பாங்க, பெரிய காற்று அடிக்க போது, பெரிய புயல் அடிக்க போது, வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள். ஒரு பயிற்சி கொடுக்கிற ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கூட இருக்கிறார். உங்க டெஸ்ட்டை பார்த்து ஐயோ நான் இவ்வளவு காலமா அவிசுவாசமா பேசி இருக்கிறேன்னு பயந்து உங்களை இன்னும் வருத்தி கொள்ளாதீர்கள். ஆண்டவர் ஆபிரகாமை விட்டு இல்ல. சாராள் நகைக்கும் போது சொல்றார், சிரிக்கிறல பாரு, அடுத்த வாட்டி வருவேன், பிள்ளையோட இருப்ப பாருன்ட்டு போறார். ஆண்டவர் அவ்வளோ நல்லவர். சாராளுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் நம்ம கிட்ட விசுவாசம் இல்லைன்னா உடைஞ்சி போயிடுறவர் இல்ல, வெறுத்து விடுறவர் இல்ல, பழக்குவிக்கிறவர், துவக்குகிறவர், விசுவாசத்தை உருவாக்குகிறவர். அவர் இருந்து அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி நாம் திரும்பவும் அந்த ரைட் ட்ராக்ல கால் எடுத்து வச்சு போக விடுவார். வண்டி போயிட்டு இருக்குது, தாறுமாறா போயின்னு இருக்குது,
திடீர்னு மேடு பள்ளமா சொதப்பி ஓட்டிட்டு போய் எங்கேயோ வண்டி போயிடுச்சு, தாறுமாறா போயிடுச்சு. அப்படியே விட்டுருவோமா? இறங்கி வண்டியை நல்ல பாதைக்கு திரும்பவும் தள்ளி எடுத்துட்டு வந்து சில நேரத்தில் குழியில் விழுந்துருது, விட்டுடுறோமா? சில இடத்துல மோதி அப்படி வண்டியே நொறுங்கி போயிடுது, விட்டுடுறோமா? கொண்டு போய் அதை சர்வீஸ் பண்ணி அதை சரி பண்ணி திரும்ப எடுத்துக்கிட்டு போகிறோம். நேற்று நீங்கள் பேசுனதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்துடும்? நடக்காது. நீங்கள் விசுவாசிக்கிறது தான் நடக்கும். நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஒருவர் இருந்து உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி உருவாக்கி உங்களை அற்புதமானவர்களாக மாற்றி அதை அடைகிறவர்களாக மாற்றுகிற தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த இயேசுவால என்ன பண்ண முடியும்னா, அந்த பொறுமையும் உடையவர் அவர் இருக்கிறதுனால, அவரை மாதிரி பொறுமை உள்ளவர் யாருமே கிடையாது. அந்த பொறுமை உள்ளவர் நம்ம கிட்ட நிதானமா இருந்து புத்தியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து பார்வையை தெளிவாக்கி இந்த கால வேலையிலையும் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கார். நேற்று எப்படியோ பேசி இருந்திருப்பீங்க, முந்தா நேற்று எப்படியோ பேசி இருந்திருப்பீங்க, விட்டு கொடுத்துருப்பீங்க, உடைஞ்சி போயிருந்திருப்பீங்க, சோர்ந்து போயிருந்திருப்பீங்க. மனம் தளரக்கூடாது. ஐயோ நம்ம இப்படிலாம் பேசிட்டோம், நமக்கு ஒன்றும் வேதமும் சொல்லிடுச்சு, நமக்கு ஒன்றும் நடக்காது போல இருக்கு. இயேசு கிறிஸ்து இருக்கிறார். விசுவாசம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, விசுவாசம் இல்லைன்றதுனால உங்க வாழ்க்கையில எதுவும் இல்லை. அதனால தான் சில டாக்டருங்க பார்த்தீங்கன்னா they are so confident. அவர்களுக்கு அவ்வளோ உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்குது. வியாதி எவ்வளவு கொடூரமானதோ அவர்களுக்கு தெரியும், அதை விட கொடூரமானது என்கிட்ட இருக்கிற மருந்து. இந்த வியாதியை கொன்னு இந்த வியாதி கிருமைகளை அழித்து உன்னை திரும்பவும் எழும்பி நிற்க பண்ண எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போய் திரும்பி எழுந்து நல்லா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. எப்படி வந்தாங்க அவங்க? அந்த டாக்டர் அவ்வளவு ஆற்றலுடையவர். அவர்கிட்ட இருக்கிற வல்லம் அப்படிப்பட்டது, அந்த மருந்து அப்படிப்பட்டது. சாதாரண மனுஷன் டாக்டருக்கு இந்த வல்லம் இருக்குன்னா தேவாதி தேவனுக்கு எவ்வளவு வல்லம் இருக்கும்? அவர் சமூகத்துக்கு வந்துட்டு போற உங்களுக்கு அவர் அந்த மருந்தை கொடுக்க மாட்டாரா? அந்த கர்ப்பத்துக்கு அந்த மருந்தை கொடுக்க மாட்டாரா? அந்த குடும்ப பிரச்சனைக்கு அந்த மருந்தை கொடுக்க மாட்டாரா? உங்க வீட்டில் இருக்கிற தேவைகளுக்கு, உங்க வீட்டில் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற அந்த இக்கட்டுகளுக்கு, வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு வந்த உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புது தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரா? ஒரு புது வாழ்க்கையை, புது தொழிலை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரா? யோசிப்பார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். விசுவாசம் இல்லை இருக்குதா இல்லையான்றதுல பார்த்துட்டு முடிவெடுத்துட கூடாது. இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அறியீர்களா? யார் இந்த இயேசு? எனக்குள்ள எது இல்லையோ, விசுவாசம் இல்லாத விசுவாசத்தை அவர் உருவாக்குகிறார். இந்த காலவேளை தான் செய்துட்டு இருக்கார். இந்த செப்டம்பர் மாதத்துல எனக்கு, அக்டோபர் மாதத்துல எனக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, விசுவாசத்தை துவக்குகிற தேவனை சார்ந்திருங்கள். அவர் மாத்துவார், பேச்சை மாத்துவார், புத்தியை மாத்துவார். நம்ம மனுஷர்கள் முதல்ல அதையோ ஒத்துக்குங்க. we are ordinary people, we are just an ordinary people. நம்ம ரொம்ப சாதாரணமான மனிதர்கள். நம்மளாலலாம் நம்ம ஒன்றும் பெரிய எல்லாத்தையும் கரெக்டா ப்ரோக்ராம் பண்ணி வச்சு எதுவுமே அவிசுவாசமா பேச மாட்டோம், இது பண்ண மாட்டோம், அது பண்ண மாட்டோம், அப்படிதான் பேசுவோம். அதுதான் இந்த மனுஷ நிலை, பாவத்தினால கரைப்பட்ட நிலை. அப்படி ரொம்ப உங்களை தண்டித்துக் கொள்ளாதீர்கள், ரொம்ப உங்களை குற்றப்படுத்தி கொள்ளாதீங்க, ரொம்ப உடைஞ்சு போயிடாதீங்க. பரீட்சித்து பாருங்கள் சொன்ன உடனே ஐயோ டெஸ்ட் எடுத்தேன். சிலர்லாம் அப்போ உயிர் போனவங்களா இருக்கிறாங்க. சில டெஸ்ட் பார்த்து கேன்சர்னு தெரிஞ்சு சீக்கிரமா செத்து போனவங்களா இருக்காங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க நமக்குலாம் இல்லை. ஒருத்தன் அப்படிதான் தன்னை பார்த்துக்கிட்டு இருந்தான். இயேசு மலைப்புல இருந்து இறங்கி வராரு. வரும்போது குஷ்டரோகி ஒருத்தன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நான் சுத்தமாக முடியும் நீர் நினைக்கிறீரான்னு கேட்டான். ஏன்னா குஷ்டரோகம் அந்த காலத்துல கேன்சர் மாதிரி, அது உடல்ல வந்துச்சுன்னா அது தீராத வியாதி, அவ்வளவுதான். அது ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜை தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர்களால் அதுல இருந்து வெளியில வர முடியாது. அப்போ நிச்சயமா அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டான். இயேசு கிட்ட போய் கேட்கிறான், நான் சுகமாக முடிய நினைக்கிறீரான்னு கேட்டான். அப்ப இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நான் நினைக்கிறேன் நீ சுகமாக முடியும். வேதம் சொல்லுது அவன் சுத்தமானான்.
ஆண்டவர் நினைக்கிறாரான்றது தான் முக்கியம். யார் உங்களை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. உட்கார்ந்து உடைஞ்சி போறதே காரணம் என்னன்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க. மற்றவங்கள நான் சொல்லவா இந்த கால வேலை நோண்டி பார்த்தா அவன் வாழ்க்கை நாரும். உங்க வீட்டில் மட்டும்தான் இப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்களா? நீங்க மட்டும்தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க மட்டும்தான் இந்த மாதிரி அசிங்கெல்லாம் பட்டுட்டு ஐயோ இப்படிலாம் சொதப்பிட்டேன், இப்படிலாம் தோத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. ஒவ்வொரு வாழ்க்கையும் இப்படிதான் போராடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா மேக்கப்லாம் போட்டு நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அவ்வளவுதான் வேஷம் போட்டுட்டு இருக்கிறோம். எவ்ரி ஒன் இஸ் ஸ்ட்ரகிளிங் ஹியர். நாம எல்லாம் ஒரு ஆர்டினரி பீப்புள், அவ்வளவுதான், ஒரு சாதாரணமான மனிதர்கள். ஆனா இந்த சாதாரணமான மனிதர்களை எடுத்து இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து விசுவாசத்தை பயிற்றுவித்து புரிய வச்சு அசாதாரணமான மனிதர்களா நம்மளை மாத்துறார். நம்மள ஒன்றுமில்லாத மனிதர்களா இருக்கிற நம்ம எடுத்து அநேகருக்கு கொடுக்கிற மனிதர்களா நம்மளை மாத்துறார். பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறவர்களா மாத்துறார். பிரச்சனையே இருக்கிற வாழ்க்கை எடுத்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கையா, பிரச்சனைகளை கை கொள்ளுகிற, பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற வாழ்க்கையா மாத்துறார். ஆண்டவரால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களால முடியாது, அவரால் முடியும். இந்த கால வேளையில அவர் தான் அதை பண்ணிட்டு இருக்கிறார். அவரை விட்டுறாதீங்க. விசுவாசம் எல்லாம் பெருசு இல்ல, இயேசு தான் பெரியவர். இயேசு உள்ள இருந்தா, இயேசுக்கு வாழ்க்கையில இடம் இருந்தா, இப்படி அவரை தினமும் தேடி பாருங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, தினமும் அவரை நம்பி பாருங்க. தினமும் அவர் சமூகத்துல உட்கார உங்களை பழக்க வைத்து பாருங்க. கொஞ்ச நேரம், ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நொடிகள் அவர்கிட்ட பேசி பாருங்க. அவர் சத்தத்தை கேட்டு பாருங்க. வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையா மாத்தி தருவார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த வேத பகுதியை நான் வாசித்த போது ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நான் எனக்கு அவ்வளோ அதிர்ச்சி. ஏன்னா விசுவாசம் இல்லைன்றத என் பரீட்சை காட்டுது. சோதித்து பார்த்தா எனக்கு விசுவாசம் இல்லைன்னு காட்டுது. ஐயோ என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைச்சு உடஞ்சி போற ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். விசுவாசம் இல்லைன்றது எவ்வளவு உண்மையோ, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார் என்பது அதை விட உண்மை. சுகம் இல்லைன்னு தான் மருத்துவர்கிட்ட போறோம். மருத்துவர் உங்களை பார்த்து ஏன் சுகம் இல்லை உனக்கு அப்படின்னு கத்தலாமா? அதனாலதான் சில டாக்டர் கிட்ட எல்லாம் போறது கிடையாது. இவங்க பெரிய ஆட்கள். அவன் பாவம், அவன் ஏதோ அவன் உடம்பு அப்படி ஆயிடுச்சு, குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிட்டான், வாழ்க்கையை கெடுத்துட்டான். கொஞ்சம் கூட கிருபையோட பார்க்கறதே கிடையாது யாரையுமே. ஹாவ் எ கிரேஸ்ஃபுல் ஐஸ். கிருபையுள்ள கண்களை உருவாக்கி கொள்ளுங்க. எல்லாருமே தடுமாறிட்டு போராடிட்டு இருக்காங்க. எப்படியோ வாழ்க்கையை அப்படி கெடுத்து போயிடுச்சு, உடம்பு என்னவோ ஆயிடுச்சு. அதுக்குண்டு அவனை தண்டிச்சு அனுப்ப முடியுமா? அவன் ஒரு நல்ல டாக்டரா இருக்க முடியுமா? திட்டி அனுப்புனா அவர் ஒரு நல்ல டாக்டரா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. யார் நல்ல மருத்துவர்? இயேசுவை விட நல்ல மருத்துவர் யார்? ஒருத்தன் சொல்றான், சின்ன வயசுல இருந்து நெருப்புலையும் தீயிலையும் விழுறான், தண்ணீர்ல விழுறான், சங்கிலி போட்டு கட்ட வேண்டியதா இருக்கு, அவன் பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு, சீஷர்கள் கிட்ட கொண்டு வந்த அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்ப இயேசு சொல்றாரு, எவ்வளவு காலமா இருக்குது? அவன் சொல்றான், சிறு வயதுல இருந்து இருக்கு ஐயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. விசுவாசிக்கிறையா, ஆனா ரொம்ப காலமா இது கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். 15 வருஷமா இப்படிதான் என் வாலிப பிள்ளை நான் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்படிதான் நெருப்புலையும் தண்ணீர்லையும் கல்லறையிலையும் கட்டுகள்லையும் தான் கிடக்குறான். என் பிள்ளைய நான் இது வரைக்கும் அப்படி நல்லா மாறுற மாதிரி பார்க்க முடியல என்னால. அப்ப இயேசு உதவி செய்யறார். அவன் சார்பில் இயேசு உதவி செய்யறார். அவனுக்கு இப்ப இது போகும்ன்ற பேச கூட அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவன் அவ்வளவு உடைஞ்சிருக்கான். இயேசு அவன் சார்பில் பேசுறார். எப்படி பேசுறார்? இவனை விட்டு போ. சிம்பிள், போயிடுச்சு. அவன் நினைச்சான், 15 வருஷம் நான் போன்னு சொல்லாததுதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. இதுதான் விசுவாசம்னா அன்னைக்கு அவனுக்கு அப்பதான் தெரியுது பாருங்க. ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு நடக்கும். சொல்லுங்க, எனக்கு பிறக்கும். சொல்லுங்க, எனக்கு ஆகும். இதுதான் விசுவாசம். ரொம்ப கஷ்டப்பட்டு தலையெல்லாம் பிச்சுக்காதீங்க. விசுவாசம்னா என்னவோ 10
10 அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணி மாலை உருட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவிசுவாசம் அதிகமா இருக்குது உள்ள. என் பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் நான் உடைஞ்சு போயிடுறேன். வாழ்க்கையை பார்க்கும் போதெல்லாம் சோர்ந்து போயிடுறேன். குடும்பத்துக்குள்ள நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நான் உடைஞ்சு போயிடுறேன்னு சொல்லும் போது இயேசு அவனுக்கு உதவி செய்கிறார். அந்த ஆவியை பார்த்து சொன்னார், அவனை விட்டு போ. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, சமாதானத்தை கெடுக்கிற ஆவியே என் குடும்பத்தை விட்டு போ. எனக்கு தடையாய் நிற்கிற ஆவியே என்னை விட்டு போ. என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருகிற, சந்தேக பிரச்சனைகளை கொண்டு வர, சமாதானமின்மையை கொண்டு வருகிற ஆவியே என் குடும்பத்தை விட்டு. நீங்க இப்ப என் கூட அக்ரி பண்ணிருக்கணும், ஆமேன்னு சொல்லி இருக்கணும். மிரட்டி கேட்டு கெஞ்சி வாங்க வேண்டிய கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க நீங்க. அங்கிருந்து இங்க வந்து இங்க கண்டினியூ பண்றது. ஒன்னும் பெட்ஷீட்டும் தலைக்காணியம் மட்டும்தான் இல்லை, அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சேரே நமக்கு சாதாரணமா தான் வாங்கணும்னு இருக்கிறேன். உட்காரவே முடியாத மாதிரி இருக்கணும். நல்லா உட்காந்துன்னு கையெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு நல்லா இப்படி ஒருத்தர் இப்படி வச்சு உட்காந்துக்கிறான். என்ன ஆகும்? தேவனோடு ஒத்து போவதுதான் விசுவாசம். இயேசு அன்னைக்கு அவங்கிட்ட சொன்னார், இங்க பாரு, உன்னால பேச முடியாது, ஏன்னா உனக்குள்ள அவ்வளவு கவலை இருக்கு, அவ்வளவு பயம் இருக்கு, அவ்வளவு சந்தேகம் இருக்கு. இப்ப நான் பேசுறத கேளு. இயேசு சொன்னார், இவனை விட்டு போ. அன்றையிலிருந்து அவன் என்ன பண்ணியிருப்பான்? வீட்டுக்கு போய் இயேசு சொன்ன மாதிரியே எல்லா பிரச்சனையும் பார்த்து சொல்லியிருப்பான். இன்னைக்கும் சொல்றேன், இந்த அக்டோபர் மாசத்துல இயேசு பேசுற மாதிரி நீங்களும் பேசுங்க. ஆக கடவுதுன்னு சொன்னார், அது ஆச்சு. அதை கண்டார். அதே கிருபை, அதே ஆற்றல், அதே விசுவாசத்தை இன்றைக்கு உங்களுக்கும் கொடுத்திருக்கார். நீங்களும் போய் சொல்லுங்கள், ஆகும். எல்லாம் சொல்லுங்க, ஆகும். எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். இனிமே 6:15 வரையும் நடக்கும். 6 மணிக்கெல்லாம் முடிய முடியாது என்னால. ரொம்ப சுருக்கமா சொன்ன மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. சாப்பிட்டு இருக்கும் போது தட்டை போடுங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. 1/2 மணி நேரத்துல சொல்லி முடிக்க முடியல. அதனால இனிமே கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. 6:15 வரையும் ப்ரேயர் நடக்கும். சிலர்லாம் 6:30 7 மணி வரையும் நடத்துறாங்க. நான் ஒழுங்கா கம்மியா எடுத்துக்கிறேன் டைம். சிலர் இந்த 1/4 மணி நேரத்திலேயே உச்சுன்னு இருக்குது. இன்னைக்கு லீவு, ரொம்ப பண்ணீங்கன்னு வச்சுங்க. இதுதான் விசுவாசம். இதை பிடிச்சிங்க. ஆண்டவர் மாதிரி பேச ஆரம்பிங்க. அதுல 100 மார்க் எடுப்பீங்களா எனக்கு தெரியாது, ஆனா பேச ஆரம்பிங்க. பேச பேச வேதம் சொல்லுறது, நகைத்த சாரால் தான் சொல்றா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவள் கர்ப்பம் பலனடைந்தது. அவள் கர்ப்பம் பலனடைந்தது. உங்கள் கர்ப்பம் பலனடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் சரீரம் பலனடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், விசுவாசத்தினால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, உம்மை போல பேசுகிற ஆவி எனக்கு தாரும். உம்மை போல பார்க்கிற மனக்கண்களை எனக்கு தாரும். உம்மை போல எதிர்பார்க்கிற அந்த மனநிலை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை போல மறுக்கிற குணத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை போல எதை நான் விடணுமோ அதை நான் விழுகிறேன், எதை நான் வெறுக்கணுமோ அதை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலவேளை அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள்ள உம் ஆவியை தாரும் அப்பா. உம் பலத்தை எனக்கு தாங்க, உம் அபிஷேகத்தை எனக்கு தாங்க, உமது வல்லமை எனக்கு தாங்க. நான் இல்லாம இருக்கிறேன், பரீட்சித்து பார்த்து நான் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறேன். ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு உற்சாகத்தை கொடுக்கிற தேவன், சத்துவத்தை கொடுக்கிற தேவன், பலத்தை கொடுக்கிற தேவன், கழுகுகளை போல உயர எழும்புகிற பலத்தை இந்த காலவேளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. செட்டைகளை அடித்து எழும்புகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆகும் என்ற நம்பிக்கை பிறக்கட்டும், நடக்கும் என்கிற நம்பிக்கை பிறக்கட்டும், கிடைக்கும் என்ற நம்பிக்கை பிறக்கட்டும் ஆண்டவரே. எதெல்லாம் எங்களால் செய்ய முடியலையோ அது உம்முடைய பலத்தினாலே நாங்கள் செய்ய போகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தினால அதெல்லாம் நாங்கள் அடைய போகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையால நாங்கள் அதெல்லாம் சுதந்திரிக்க போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குள்ளே இருந்து விசுவாசத்தை பழக்குவிப்பீராக ஆண்டவரே. அவர்களோடு இருந்து அவர்களை நடத்துவீராக.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீர் தலையிடுவீராக ஆண்டவரே. உன் கண்ணீரை எல்லாம் துடை தரலாம் அப்பா. எந்த மாதிரி சூழ்நிலையில வந்திருக்கிறாள் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாதே, என் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் சொன்னீங்க. எவ்வளவு பேர் கீழே விழுந்து கடந்து வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களெல்லாம் உன் கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. அவங்க கண்ணீரை நீரே துடைக்கும் ஆண்டவரே. இந்த காலவேளை அவங்க கண்களை நீர் துடைத்தரலாம் ஆண்டவரே. அவங்க உள்ளத்தை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும், நம்பிக்கையை தாரு ஆண்டவரே. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும். தயவு செய்து உட்காருவோம்.